குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டியோட ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் தேர்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். அதாவது கருவை வந்து வெளியில் உண்டாக்கிட்டு கருவை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது. இது வந்து எலாபரேட் ப்ரொசீஜர். உங்களுக்கு நல்லா அசஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாடி ஹார்மோன்ஸ் என்ன லெவலில் உங்களுக்கு இருக்குது, உங்களோட ஏஜ் ஃபேக்டர், ஹஸ்பண்டோட ஏஜ் ஃபேக்டர், ஹஸ்பண்டோட பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இது ஜென்ரலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மந்த்துக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிக்கல் மெச்சூர்ட் ஆகும். பட் இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருக்கோ நம்ம எல்லாத்தையும் நம்ம மெச்சூர் பண்ண வைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வி நீட் டு கிவ். அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு பேர் வந்து கொனாடோட்ரோபின்ஸ்னு சொல்லுவோம். டெய்லி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நடுவில் 5th டே 9th டே இந்த மாதிரி நடுவில் உங்கள் க்ரோத் தகுந்த மாதிரி அவங்க ஸ்கேன்ஸ்க்கு வர சொல்லி எவ்வளோ ஃபாலிக்கல் வந்திருக்கு, உங்களோட ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது, உங்களால் எவ்வளோ முட்டைகள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர்ஸ் அசஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு 10 எக்ஸ் அப்படி வருது அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணி அது ஒரு லெவலுக்கு ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டுக்கு ரீச் ஆனோட்டு அவங்க வந்து அந்த ரப்சர் ஆகிற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கரெக்டாக 34 to 36 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு அந்த முட்டைகள் எல்லாம் ஒரு லைட் செடேஷன் கொடுத்து எல்லாத்தையுமே வெளியில் ஆஸ்பிரேட் பண்ணிடுவாங்க. இது வந்து வெஜைனலாகவே பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்ரேஷனோ நம்மளுக்கு லாப்ரோஸ்கோப்பி அது மாதிரி முறையெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்காது. இது மாதிரி எடுத்துட்டு